எனக்கு தெரிஞ்சு தமிழில் மிக அழகாக அறிவியலை கொண்டு வந்தவர் சுஜாதா அவர்கள் தான். அதற்கு முன்பு மண்குடிசைங்கிற ஒரு நாவலில் மூவா அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட அறிவியல் தொடர்பாக எழுதணும்னா கட்டுரைகள், ஐயா சொன்ன மாதிரி நான் லீனியர்னா பேனா அப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பேனா அப்புசாமின்னு சொல்லுவாங்க, ஏன்னா பேனாவிலே எழுதிக்கிட்டு பார் அப்படிங்கிறதுக்காக. பேனா பெருங்குளம் அவங்க ஊர், எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் பெருங்குளம், அதனால தான் பேனா அப்புசாமின்னு பேர். அவருடைய எழுத்துக்கள் முழுவதுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். தமிழில் அந்த மாதிரியான அறிவியலுக்கான பத்திரிகைகள் இருந்துச்சு. அதில் ஒன்று கலைக்கதிர் என்ற ஒரு பத்திரிகை. மஞ்சரி, கலைக்கதிர் இதெல்லாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஏன்னா யாரும் அதை படிக்க மாட்டோம். அதை ஓரமாக வச்சுவிட்டு வேறு புத்தகம் இருக்கான்னு போய் பார்த்து வருவோம். இங்கே இந்த அறிவியலை சொல்லுகின்ற போது சற்றும் குழப்பம் இல்லாமல் சுவாரஸ்யம் குறையாமல் சொல்லணும். கொஞ்சம் கூடி போச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எழுத்தாளர் சுஜாதாட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம், எழுதிக்கிட்டே வருவார், ஒரு பிராக்கெட் போடுவார், இந்த இடத்தில் கூட நீங்கள் விலகி கொள்ளலாம் அப்படிம்பார். அப்புறம் என்ன செய்வார்னா, படிக்க வைக்கிறதுக்காக உற்று பார்த்தால் ஸ்ரீதேவியின் கண்கள் தெரியும், அப்படியா அப்படின்னு நம்ம பார்ப்போம். உடனே அந்த அந்த ஒரு சின்ன உத்தி, அது என்ன அப்படின்னா வாசகனை ஈர்ப்பதற்காக. அது வார பத்திரிகைகளில் செய்யலாம். ஆனால் நம்முடைய கபிலன் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த முயற்சி இருக்கு பாருங்க, அவர் சொல்ல வந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம்.